ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அது கடை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் மாவு இது வாங்கி கோதுமை வாங்கி அரைச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம மில்க்கு ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் தண்ணியை கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு ரொம்ப ஹீட் இல்லாமல் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரிங்களா? நம்ம சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சிடணும். வச்சுட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் எல்லாம் பிசைஞ்சாச்சு. ஸோ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு, ஏன்னா எண்ணெய் ஊற்றினா தான் அந்த மேலே நம்மளுக்கு காயாமல் இருக்கும், இது மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இல்லைன்னா மாதிரி ஹார்டாகிடும். ஸோ நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். நல்லா இப்படி திரட்டி இப்போ என்ன பண்ணணுன்னா நல்லா ஒரு 1 ஹவர் இதை நம்ம அப்படியே விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட்டு கிளாத் உங்கள்கிட்ட இருக்கும்ல, ஸோ அதை போட்டு இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் சப்பாத்தி மேக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது காலையில் பட்டாணி ஊற வச்சது. ஸோ இப்போ நம்ம நைட்டுக்கு செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பட்டாணியை நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு 7 விசில்ஸ் விடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம். ஒரு 7 விசில் நம்ம விடுவோம். விட்டுட்டு நம்ம அடுத்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இதோட முந்திரி பருப்பு ஒரு 4 பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுறேன். அப்போ அதுதான் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நல்லா நைஸாக அரைச்சிருங்க, நான் சொன்ன பொருள்லாம் போட்டு. அப்புறம் இப்போ நம்ம பன்னீர் பட்டர்லாம் செய்ய போகிறோம். ஸோ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. காட்டுவா பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னீர். ஏன்னா கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்படி தாங்க இருக்கும். இது மாதிரி கட்டி வச்சு நல்லா கட்டிடலாம். கட்டியாக இருக்க மாதிரி இருக்கட்ட. இப்போ சட்டிலாம் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுப்போம். போட்டதுக்கப்புறமேட்டு இந்த நட்சத்திரப்பூ இது ஒன்று போட்டுருவோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை போடுவோம். அது கூட கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுப்போம். லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் லைட்டாக ஆட் பண்ணிப்போம். அடுத்தது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள், ஸோ அது ஒரு ஸ்பூன். ஸோ நம்ம தேவையானதெல்லாம் இதில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் 4 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இதுதான் இதில் தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா நம்மளுக்கு பேஸ்ட்டு நல்லா திக்காக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ பன்னீரை
ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும். ரொம்ப இல்லை, லைட்டாக 1/2 ஸ்பூன் சுகர். இல்லை உங்களுக்கு தேவையில்லைனாலும் நீங்கள் விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த பச்சை பட்டாணி வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கொத்தமல்லி இலையும் இந்த புதினாவும் நல்லா ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டோம். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்து வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.